Don't forget to subscribe. மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்குரிய தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு வசனம் என்னும் விதை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். தேவன் சொல்லும்போது விசேஷத்தமான காரியத்தை நம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். ஆவிக்குரிய விசேஷங்கள், ஸ்பெசிஃபிக்கானது, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். விசேஷங்கள் என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள், அது அப்படி தான் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் விளைந்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். அவர் விசேஷங்களை, ஸ்பெசிபிக்கானது, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை ஊமையா சொல்லிட்டு வசனத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய இந்த ஊமையை சொல்லும் பொழுது அவருடைய சீசர்கள் வர்றாங்க. அவங்க 12 சீசர்கள் இருக்காங்க பாருங்க. அவர் 12 சீசர்கள் வர்றாங்க. வந்துட்டு கேட்குறாங்க 10ஆம் வசனத்தில், அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஓமைனா பாருங்க, ஒரு காரியத்தை வெளியரங்கமாய் பேசாமல் ஒப்பனையாக பேசுவது. வெளியரங்கமாக இருக்காது, ஆனால் ஒப்பனையாக இருக்கும். ஆனால் அந்த ஒப்பனைக்குள் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் இருக்கும். அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி வெளியரங்கமாக பேசாமல் ஓமைகளாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, அவர்களுக்கு அவர் பிரியத்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சீசர்களாகிய நீங்கள் அறியும்படி உங்களுக்கு கிருபை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கோ, சீசர்கள் அல்லாதவர்களுக்கோ அருளப்படவில்லை, கிருபை செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலவெளியில் நீங்கள்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு வசனத்தை அறிந்து கொள்ளுவதற்கு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தின் வசனத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்னல்ல, அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை இல்லை. அதனால் சொன்னேன், உங்கள் தலை மேலே கிருபை என்கிற கிரீடம் இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு கிருபை என்கிற கிரீடம்? இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தினுடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்காக கிருபையை சீசர்களுக்கு கத்த தந்திருந்தார். நீங்கள் எல்லாம் இயேசுவினுடைய சீசர்கள். இந்த காலவெளியிலே பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தின் வசனத்தை கேட்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். வசனத்தை கேட்கிறதற்கு காதுள்ள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் கதை சொல்றாரு.
அது பாப்பா உங்களுக்கு நான் அருள் செஞ்சுருக்கேன், கிருபை செஞ்சுருக்கிறேன், இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோன்னே 12 சீசர்கள் ரொம்ப சந்தோஷம். நம்ம எவ்வளோ ஸ்பெஷலான ஆள், வி ஆர் ஸ்பெசிபிக், நாங்கள் விசேஷித்தமானவர்கள், விசேஷித்தமான ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் தலையின் மேல் கிருபை இருக்கிறது என்று சொல்லி சீசர்கள் எல்லாம் ஆவியிலே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அப்படி களி கூறும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்றாரு. சொன்னோடனே பாருங்க அங்கே என்ன நடக்குது பாருங்க. மார்க் 4:10 கத்த சொல்லிட்டாரு, இந்த ரகசியங்களை அறிகிறதுக்கு நீங்கள் ஏற்ற நபர், இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிகிறதுக்கு உங்கள் மேலே கிருபை இருக்குது, இந்த வேதத்தின் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு ஆவிக்குரிய காதுகள் இருக்கிறது, நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் கிருபை பெற்ற ஜனம்னு அந்த 12 சீசர்களை பார்த்து இயேசு சொன்னது போல் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தேவனுடைய கிருபை பெற்ற ஜனம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீசர்கள் வாவ் ஹல்லேலூயா அப்படின்னு உங்களை போல அவங்களுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு மார்க் 4:10 செல்லுவோம். மார்க் 4:10 அவங்க சொன்னோடனே பாருங்க, அவங்க சொன்னோடனே கேட்குறாங்க 10 இயேசு தனித்திருக்கும் பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் சொல்லப்பா உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறேன், இந்த ஊமையை அறியும்படி கிருபை செஞ்சிருக்கிறேன், வசனத்தை கேட்கிறதுக்கு காதுகள் உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் தலையின் மேல் கிருபை என்கிற கிரீடம் இருக்கிறது. நான் சொன்னேன் இந்த 12 அல்லேலூயா ஆமென்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, இயேசுவே இந்த 10 மார்க் 4:10 அவங்க கேட்குறாங்க, இந்த ஊமையை குறித்து 12 அவரை சூழ்ந்திருக்க இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். ஏன் கேட்குறாங்கன்னா, கர்த்தர் இத்தனை கிருபை செய்திருந்தும் அவர்களுக்கு ஆவிக்குரிய காதுகள் இருந்திருந்தும் கர்த்தர் சொன்ன ஊமை புரியாததுனால ஏசப்பாட்ட கேட்குறாங்க, ஏசப்பா இந்த ஊமையினுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க, இது என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலைன்றாங்க. இயேசு சொல்கிறார் பாருங்க, மார்க் 4:13 பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமைகளை நீங்கள் அறியவில்லையா, உங்களுக்கு அறியலையான்னு கேட்குறாரு, உங்களுக்கு உங்கள் புத்திக்கு எட்டலையா, அறியலையான்னு கேட்குறாரு. அங்கே மார்க் 10:13 சொல்ல, உனக்கு கிருபை இருக்குப்பா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உனக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறது, வசனத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் பாக்கியவான்னு சொன்னவர். இவங்க எல்லாம் கைகளை தட்டி துதித்தாலும் அவர்கள் சொன்ன ஓமையை கேட்டாங்க, அவங்களுக்கு புரியவே இல்லை. வசனம் புரியலைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, வசனம் புரியலைன்னா இது புரியாத வசனம் தான் கடந்து போவோம் என்று கடந்து போவீர்கள். ஆனால் சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நேராக ஏசப்பாட்ட போனாங்க, முழங்கால் படிட்டாங்க, ஏசப்பா இந்த வசனம் புரியலை, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, ஏன்னா எனக்கு கிருபை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பான்னு அவங்க கேட்டாங்க. அதனால்தான் அந்த 12 அப்போஸ்தலர்களும் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் அப்படி கேட்குறீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியா இருக்குது? கடமைக்கு வேதம் வாசிப்பீங்க, வசனத்தை என்றைக்காவது இயேசுவே இந்த வசனம் எனக்கு புரியலை, இயேசுவே எனக்கு சொல்லித்தாங்கன்னு யாராவது ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுவீர்கள் ஆனால் கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்குன்னா ஜெபம் பண்ண மாட்டீங்க. உலக காரியத்திற்கு உபவாசமும் ஜெபமும் உங்களுடைய பிரயாசங்களும் பெரிது. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்கள் வேதத்தில் உள்ள வசனங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே நான் எனக்கு கிருபை இருக்குது, கிருபை தந்திருக்கிறீங்க, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அடிப்படை கிருபை தந்திருக்கீங்க, இந்த நாளில் இந்த வசனம் எனக்கு புரியலப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசு எம்மாவூர் சீசரோடு கூட நடந்து வந்தது போல நடந்து வந்து வேத வசனத்தை விலக்கி காண்பித்து உங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்து உங்கள் கண்கள் திறக்கும்படி செய்து வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி செய்வார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அப்படித்தான் கிரியை செய்கிறார். உங்கள் ஆவிக்குரிய நிலைமை ஸ்டாண்டர்டை பார்க்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை உங்கள் பொருளாதாரத்தை சார்ந்ததல்ல, உங்கள் ஆவிக்குரிய நிலைமை வேத வசனத்தை சார்ந்தது. ஆமென். உங்கள் ஆவிக்குரிய நிலைமை ஜெபத்தை சார்ந்ததல்ல, உங்கள் ஆவிக்குரிய நிலைமை வசனத்தை சார்ந்தது.
நீங்கள் வசனத்திற்காக தேவனிடத்தில் போய், ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியலை, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பான்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தம்முடைய வசனமாகிய தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்டார், மார்க் 14:13, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு புரியல ஆண்டவரை. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். ஏன் புரியலை அவங்களுக்கு? அவர் என்ன வேறு ஏதாவது மொழி பேசினாரா? அதாவது அவர் வேறு மொழி பேசினாரா? இல்லை அவங்க சொந்த மொழி தான் பேசினார், புரியலை. புரியலை பாருங்கள். ஏன் புரியல? வசனம் ஏன் புரிய மாட்டேங்குது அவர்களுக்கு? சரி, பல காரணங்கள் இருக்காலும் நான் ஒரு சில காரணங்களை நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 11:1, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே மொழி, ஒரே பேச்சு, பூமி எங்கே அதே தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம பேசுகிறது தமிழ் மொழி, ஆனால் பாஷை வித்தியாசப்படுது. நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? வாங்க போங்கன்னு பேசுகிறோம். அந்த பாஷை சென்னைக்கு போனால் இந்தாவா அந்தா போ அப்படின்றாங்க. அப்படி பின்னா அங்கிட்டு போயிட்டா மக்களே வாங்கன்றாங்க. என்ன செய்யுது? பாஷை மாறு. அங்கே போனது என்ன மக்கள்ன்றாங்க, என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் ஆகுது புரிகிறதுக்கு. ஆனால் அங்கே அந்த மாணிக்க பாஷை பிரச்சனை கூட கிடையாது. ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன கிடையாது? பாஷை ஒரே மொழி, ஒரே வார்த்தை, பாஷையும் ஒரே மாணிக்க இருந்தது பாரு. அது அப்படியே ஒரே சீராக இருந்தது. இன்றைக்கி இந்திய தேசத்தில் சுவிசேஷம் சொல்லுவதற்கு பாருங்க 2000 மொழிகள் இருக்குது. தமிழையே பல விதத்தில் பேசுகிறோம். தமிழ் என்ன செய்கிறோம்? தமிழ் தான் பல விதத்தில் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். பைபிளே பழங்கால தமிழ் இருக்குது, சில புரியுறது இல்லை பாருங்கள். அது ஒரே மொழி, தமிழ் மொழி தான், பாஷை வித்தியாசப்படுது, அது ஸ்லாங் மாறுபடுது இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரே மொழியும் ஒரே இதாக இருந்தது. அப்போ என்ன சொல்ல, ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் என்ன செய்கிறாங்க? ஒரு சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போது அவர் தாம் செங்கலை அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்பு அவர்கள் தாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடி தமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோமாக வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்போது கர்த்தர், இதோ ஜனங்களுக்கு ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொரு அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்குவோம் என்றார்கள் என்றார். அப்போ பாருங்க, பாஷை அவர்களே சொல்லுவாங்க, அவர்கள் பாஷைகளை தாறுமாறாகும். இவன் செங்கல் அந்த மொழியும் அந்த பாஷையை மாறிடுச்சு. ஒருத்தன் செங்கலை கேட்டால் இவன் என்ன சொல்கிறான்னு ஏத்தாப்புல இருக்காளுக்கு புரியலை, அறியலை. அப்படி எல்லாருடைய அந்த லாங்குவேஜும் என்ன கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தருக்கு புரியலை. அப்போ அந்த மொழி தெரியாதனால, மொழி தெரியலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? தெரியாததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? செதறி போனாங்க, புரியலை. ஆனால் இங்கே 12 சீசர்களுக்கு இயேசு வேறு மொழியில் பேசலை, அவங்க சொந்த மொழியில் தான் பேசினார். ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாபேலில் உட்காந்துருக்காங்க அவங்க 12 பேரும் இல்லைங்க, பாபேல் இல்லை, சொந்த மொழியில் தான் பேசுகிறாரு. ஒருவன் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று ஒரு சாதாரண ஒரு ஊமையை தான் சொல்கிறாரு. அது அவங்களுக்கு புரியலை. அப்போ என்ன 12 பேர் பாபேலில் இருந்தாங்க. பாபேலை போல் ஒரு குழப்பமான பாஷையாக இருந்தது, சொந்த மொழியில் பேசினா கூட அவங்களுக்கு புரியலை. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு புரியலையா, இது தெரியலையா என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறா பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அவங்க பாருங்கள். அப்போ பாபேல் இல்லை, சொந்த மொழி தான் பேசுகிறாரு. ஆனால் சொந்த மொழியில் பேசினாலும் இது பரலோக ரகசியங்கள் அடங்கின விசேஷித்தமான காரியங்கள். ஹல்லேலூயா. அதை சொந்த மொழியில் பேசினாலும் பரலோகத்துக்குரியவர் விளக்கி காண்பிக்கலைன்னா உங்களுக்கு பரலோகத்தின் ரகசியங்கள் புரியாது. ஆமென். இந்த காலவெளியில் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு புரியலையா, உங்கள் மொழி தான் பேசு. ஆனால் அந்த அவர் பேசின மொழியாக இருந்தாலும் அது எதை சார்ந்ததுன்னா பரலோகத்தை சார்ந்தது. பரலோகத்துக்குரியவராகிய இயேசு விளக்கி காண்பிக்கலனா முதலாவது புரியாது.
அப்போ அவர் என்ன செய்கிறாரு? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன விளக்கி கொடுக்குறா பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இப்போ அந்த ஓமையை விளக்கி சொல்கிறார். அறியலையா அப்படின்னு சொல்லி விளக்கி காமிக்கிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியறையார்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடன் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடறுகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கும் மற்றவைகளை பற்றின உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 30 ஒன்று 60 ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை என்ன செய்கிறாரு? அது என்னன்னு சொல்றாரு. சொல்றாரு விதைக்கிறவன் என்ன செய்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் என்ன செய்கிறான்? ஒரு ஓமையை சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்தில் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இயேசு இந்த பூமியில் வரும்பொழுது வசனத்தை விதைக்கிறதற்காகவே வந்தார். அல்லேலூயா. பிசாசு இந்த பூமியில் இருக்கான் ஏற்கனவே. அவன் எதை விதைச்சுக்கிட்டு இருந்தான்னா பொய்யை விதைத்து கொண்டிருந்தான். பொய் என்கிற கலையை விதைத்துக்கின்றான். இயேசு உள்ள வரும்பொழுது வசனத்தை விதைப்பதற்காக வருகிறார். எதை ஆண்டவரை விதைச்சிங்க? வசனத்தை விதைத்தீங்கன்னு. அப்போ இயேசுவே உங்கள் கையில் இருக்கிற விதை என்ன அப்படின்னா, அவர் கையில் இருந்தது வேத வசனம் என்கிற விதை. அல்லேலூயா. அவர் கையில் என்ன இருந்துச்சு? அவர் கையில் என்ன இருந்துச்சு? ஆமாம், அவர் விதையை வச்சுருந்தார். அவருடைய விதையை பாருங்க. நீங்கள் சில கனி மரங்களுடைய விதைகளை பார்த்துருக்கலாம். ஆனால் ஏசப்பா கையில் இருந்ததுன்னா வசனம் என்கிற விதை, அதைத்தான் அவர் கையில் வச்சிருந்தார். அவர் அதைத்தான் விதைத்தார். என்ன விதைத்தார்? வசனம் என்கிற விதை விதைத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வருவோம். லூக்கா 8:11. லூக்கா 8:11 வருவோம் பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அவர் சொல்றாரு வசனம் விதைதான். விதை தேவனுடைய வசனம். அப்போ லூக்கா 8:11 சொல்றாரு விதை தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்றாரு. விதை என்னது? தேவனுடைய அந்த வசனத்தை தான் உங்களுக்கு விதைக்கிறார். உங்க இருதயத்தில் அவர் விதைக்கிற விதை என்னன்னா தேவனுடைய வசனம் என்கிற விதை. அந்த வசனம் இதயத்தில் விழுந்தோன்னு நினைச்சு பாருங்க, 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஈசாக்கு சாதாரண நெல்ல விதைச்சாங்க பூமியில, கர்த்தர் ஆசீர்வதிச்சா 100 மடங்கு விளையுது. வசனத்தை மனிதனுடைய இருதயங்களிலே தேவகுமாரன் விதைக்கிற பொழுது அது 30 தருது, 60 தருது, 100 தருது. அப்போ வசனத்தினுடைய வல்லமை மட்டுப்பட்டு விட்டதான்னு கேட்டா விதையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவனுடைய வசனம் எப்பொழுதும் 100% பலன் கொடுக்க விரும்புகிறது. ஆனால் அந்த வசனத்தை பற்றின ரகசியத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே அந்த வசனம் உங்கள் வாழ்வில் என்ன செய்கிறதில்லை? விளைகிறது இல்லை. அப்போ தேவனுடைய நோக்கம் 30, 60, 100 கிடையாது. 100%. ஒரு ஏக்கரில் ஒரு விவசாயி நெல்லை விதைச்சானா 100 மடங்கு விளையிற இடத்துல 30 மடங்கு விளைஞ்சா போதுன்னு சொல்லவே மாட்டான். அவன் சொல்லுவான் 100 மடங்கு நான் விதைச்சது போல 100 மூடம் நெல்லை நான் அறுக்கணும்னு சொல்லுவான். அந்த நெல்லுக்கான விதைக்கே ஒரு விவசாயி இத்தனை பாடுபட்டால் பரலோகத்தின் தேவன் சொல்றார், நான் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறேன், வசனம் வல்லமை உள்ளது. அந்த வசனம் சொல்றாரு, அப்பா 30 தான் பலன் கொடுக்குது, 60 தான் பலன் கொடுக்குது, 100 தான் பலன் கொடுக்குது. வசனத்தில் பிரச்சனை இல்லை. அவர் சொல்றாரு உங்கள் நிலத்தில் பிரச்சனை. சரி, அப்போ என்னத்தை விதைச்சாரு? வசனத்தை விதைத்தார். நல்லா கவனிங்க. அப்போ விதைக்கு என்ன அர்த்தம்? விதைக்கு பேர் என்னது? வசனம். விதை தேவனுடைய வசனம். எல்லாம் சத்தமாக வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பின்பகுதி எல்லாம் சத்திக்கலாமா? விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய, சொல்லுங்க, விதை தேவனுடைய வசனம். விதை என்னது? தேவனுடைய வசனம் என்னது? விதை என்னது?
தேவனுடைய வசனம் என்னது? விதை என்னது? தேவனுடைய வசனம் என்னது? விதை என்னது? தேவனுடைய வசனம் என்னது? அப்படித்தானே? ரைட், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போதான் நம்முடைய சத்தியத்துக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், விதை தேவனுடைய வசனம் தான்ப்பா. சரிங்களா? விதை என்னது? தேவனுடைய வசனம். ஆண்டவர் சொல்றாருங்க, விதை தேவனுடைய வசனம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 13:38. சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 13:38. நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் விதை என்னது? விதை என்னது? விதை என்னது? தேவனுடைய வசனம். சரிங்களா? விதை என்னது? சொல்லுங்களேன். விதை என்னது? விதை என்னது? தேவனுடைய வசனம் தானே. தேவன் மாறுவாரா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, மார்க் 13:38, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். என்ன ஆண்டவர் குழப்புறாரு? அங்கே விதை தேவனுடைய வசனம் சொல்கிறாரு, இங்கே விதை தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரன்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர், பொல்லாங்குடைய புத்திரர். அவர் என்ன சொல்கிறாரு? அங்கே விதை தேவனுடைய வசனன்றாரு, இங்கே கேட்டால் விதையா நீந்தாமான்றாரு. ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. கன்ஃபியூஸ் இருக்கா இல்லையா? கன்ஃபியூஸே இல்லை. நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸே வராது. நீங்கள் இயேசுக்குள்ளே தானே கன்ஃபியூஸ் வரும். அப்படி வந்தால் தான் தெளிஞ்சிருவீங்களே. நான் கேட்குறேன், விதை தேவனுடைய வசனமா அல்லது நீங்கள் விதையா? ரெண்டுமே எங்க சொல்லுங்க. விதை தேவனுடைய வசனமா அல்லது நீங்கள் விதையா? நீங்க தான். அப்போ தேவனுடைய வசனம் விதை இல்லையா? நீங்க உங்களுக்குள்ளா நீங்க விதையா? சொல்லுங்க, நீங்க விதையா தேவனுடைய வசனம் விதையா? எதுங்க மகிமை உள்ளது, வசனமா நீங்களா? அப்போ வசனம் தானே விதையா இருக்கணும், நல்ல விதையா இருக்கணும். அப்போ இங்கே சொல்ற நல்ல விதை தேவனுடைய நீங்கள் தான், நல்ல விதை நீங்கள் தான்றாரு. அந்த வார்த்தை மாமிசம் ஆயிடுச்சு. அது இயேசுக்கு போயிட்டீங்க. நான் நம்மளை பற்றி பேசிட்டு தேவனுடைய புத்திரன்றாரு. நல்லா கவனிங்க. இங்கே சொல்கிறாரு, எப்பா விதை தேவனுடைய வசனன்றாரு. இங்கே சொல்ற நல்ல விதை நீங்கள் தான் பண்ணுறாரு. என்ன ஏசப்பா? இப்போ தான் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட கேட்கணும், என்ன தான் சொல்ல வர்றீங்க? என்ன தான் சொல்ல வர்றீங்க? நீங்கள் ஒரு விதையை விதைச்சிங்க அப்படின்னா, ஒரு மாம்பழம் அல்லது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் விதைச்சிங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும்? ஒரு மரமாகி மாம்பழத்தை தரும். அல்லேலூயா, ஆமென். அப்படி தான் தருங்களே. தருமா தராதா? தரும். மாமரத்தை தரும். சரிங்களா? ஆனால் இயேசு எப்படிப்பட்டவங்க கேட்டீங்கன்னா, நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டார். நம்ம மாமிசத்துக்குரியவர்கள் பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கர்த்தர் அப்படி யோசனை சொல்ல. ரெண்டுமே ஒன்று தான். அவர் சொல்கிற விதை தேவனுடைய வசனம் ஒன்று தான், விதையாகி நீங்கள் தேவனுடைய புத்திரன் ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான். இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதான் முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல? விதையாகிய தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள்ள என்ன செய்றாரு? விதைக்கிறார். விதைச்சிட்டு சொல்றாரு, நீயும் விதைதான்றாரு. நீயும் விதைதான். அப்போ நம்ம என்னன்னா விதைக்கிறதை பற்றின ஓமையை பற்றின சரியா தெரியல. அவர் என்ன சொல்றாரு? வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், ஆதியாம் 1:29 வசனம். விதைக்கிறத பற்றி அவர் தான் விதைக்கிறதுல சிறந்தவர். அவர் தான் அறுவடையின் தேவன். அவர் தான் விதைக்கிற நிச்சயம் நல்லா தெரியும் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? வசனத்தை ரொம்பவும் மெதுவாக வாசிக்கலாம். 1:29 போவோம், 1:29 போவோம். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் கனிதரும் பூண்டுகளையும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கண்ணெல்லாம் இருளாயிருச்சு போல. அப்படியா இருக்கு? நான் வாசமானிக்கா பைபிளில் இருக்கு. எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, வாசிக்குவாங்க. பூமியின் மேல் எங்கும் சகலவித பூண்டுகளையும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கணும். அப்படியா இருக்கு வசனம்? விதை தரும். நல்லா கவனிச்சிங்களா?
நம்ம எதன் மேலே நோக்கமாக இருப்போம்னா, ஒரு மரத்தை நட்டுனா மாம்பழம் கொடுத்தா ஓகே. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல, ஒரு விதையை விதைச்சா விதையும் வரணும் கனியும் வரணுன்றாரு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? எதை விதைக்கிறாரோ அது விதையாகவே முளைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் சொல்லுவாங்க விதை தரும், விதை தரும், நல்லா சேர்ந்து வச்சுக்கலாம், விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிதரும் மரங்களும் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன்றார். இயேசு கிறிஸ்துடைய வசனம் இருக்கு, அது ஒரு விதை. அது விதைச்சா அந்த வசனம் இருக்குல்ல, விதை என்கிற வசனம், அது உங்களை ஒரு விதையாகவே மாற்றும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஒரு விதையை விதைச்சா, வசனம் என்கிற விதையை விதைச்சா, முதலாவது கனி வர்றதற்கு முன்பாக அந்த வசனம் உங்களை வசனத்தை போலவே மாற்றும். ஆமென். அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், அப்பா நான் விதை என்பது தேவனுடைய வசனம், நீங்கள் நல்ல தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதை என்று சொல்லுகிறார். இல்லை அப்படி தானே சொல்கிறார்? விதை என்பது நல்ல விதை, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் என்றார். உங்களை என்ன செய்கிறார்னா, வசனத்தை விதைத்து உங்களை அந்த வசன விதையாகவே உங்களை மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுகிறார். ஆமென். உங்களுக்குள்ள வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த வசனத்தை விதைக்கும் போது, இந்த வசனம் உங்கள் இருதயங்களில் விதைக்கப்படும் பொழுது, வசனம் என்ன சொல்லுதோ, அந்த விதை என்ன சொல்லுதோ, முதலாவது நீங்கள் அப்படி விதையாகவே மாறி போகிறீர்கள். அல்லேலூயா. நாங்கள் விதையாக மாறாமா, இந்த விதையாக மாறினவன தான் கனி வர ஆரம்பிக்குது. கத்தில் அப்படியே அவங்க வாழ்க்கையில் இயேசுடைய வசனம் பிரதிபலிக்கிறதுனா, காரணம் எங்களுக்குள்ள வசனத்தை என்ன செஞ்சுருக்கிறோம்? விதைத்திருக்கிறோம். வசனம் என்கிற விதையை விதைத்திருக்கிறனால நாங்களே ஒரு வசனமாகிய விதையாய்த்தான் இருக்கிறோம். அது என்ன இருக்குன்னா, அந்த விதை கனிக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கனிக்குள்ள எப்படி விதை இருக்கிறதோ, அந்த கனிக்குள்ள இருக்கிறதோ, அதுக்குள்ள கத்த சொல்றாரு, அப்பா நீ உனக்குள்ள வசனத்தை விதைச்சிருக்கிறேன், இந்த வசனம் உன்னை வசனம் போல மாற்றும். உன்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவர்கள் கனி தருகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல உண்மைதான், வசனத்தை விதைக்கிறாரு. நான் இந்த காலை வேளையிலே வசனத்தை உங்களுக்கு விதைக்கிறதுக்கு காரணம், இந்த விதையை போல, அந்த விதையை போல, வசனத்தை போலவே நீங்கள் மாறும்படியாகவும் மாறி கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே வசனத்தை என்ன செய்கிறாரு? உங்கள் வாழ்விலே விதைக்கிறவராக இருக்கிறார். விதைக்கிறாரு. என்ன அங்கே பிரச்சனை நடக்குன்னா பாருங்க, அவர்கள் வசனத்தை அவர்கள் அறியாதிருக்கிற பொழுது, அந்த வசனம் அவர்களுக்கு புரியாதிருக்கிற பொழுது, அந்த வசனத்தை அவர்கள் செயல்படுத்த முடியாதபடினாலே அவள் வாழ்விலே அந்த விதையினுடைய தன்மையும் கனியும் வெளிப்படுவது இல்லை. அப்போ ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுது? முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் விதைக்கிறதற்கு காரணம், கண்ணீரோடு விதைக்கிறதற்கு காரணம், இந்த வசனம் அழிவில்லாத வித்தாக இருக்கிறது. இந்த வசனம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு விதையாக இருக்கிறது. இந்த விதையை ஆவியானவர் காலைவெளியிலே உங்கள் இருதயங்களிலே விதைப்பதற்கு காரணம், உங்களை அந்த வசனத்தை போலவே மாற்றுவதற்காக. அல்லேலூயா. நீங்க அவரை போலவே மாறிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை போலவே என்ன செய்வீங்க? மாறுவீங்க. எப்படிங்க மாறுறீங்க அவரை போலவே? கர்த்தர் பூமிக்கு வரும்போது நம்மளை என்ன சாயல் மாற்ற விரும்புகிறார்னா, உள்ள அவரை போலவே மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு காரணமாக இருக்கிறனா வசனம் என்கிற என்ன சொல்றாரு? அப்ப என்ன போல அவர் சொல்றாரு, நான் அவரை போல உங்களை உருவாக்குவதற்காக வசனம் என்கிற விதையை உங்களுடைய வாழ்வில் அவர் விதைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 12 அப்போஸ்தலரும் அப்போஸ்தலனுடைய வேலை செய்யும்போது அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, இன்னும் இவர்கள் இயேசுவை போல பேசுகிறாங்க, இயேசுவை போல நடந்துக்கிறாங்க, இயேசுவை போல இருக்காங்க. உண்மையாகவே இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பது அவருடைய பேச்சும் நடக்கையும் காண்பிக்கிறது. எப்படி அவங்களுக்குள்ள வந்ததுன்னா, ஏசப்பா 3 வருடங்கள் தம்முடைய வசனமாகிய விதையை அவர்களுக்குள் விதைத்த பொழுது அவர்கள் விதையாகவே மாறி போனார்கள், வசனமாகவே மாறி போனார்கள். அப்படித்தான் கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்லுகிறாரு, வசனமும் இயேசுவும் ஒன்று. இயேசு உங்களுக்குள்ள எப்படி உள்ள ஜீவிக்க விரும்புகிறார்னா, வார்த்தையாக ஜீவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.
வார்த்தையா ஜீவிக்க விரும்புகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை விதை என்கிற வசனமாய் இருக்கிறது. அவர் உங்களுக்கு இருதயத்திலே வார்த்தையாய் வசனமாய் ஜீவிக்க விரும்பும் போது, அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே விழும் பொழுது, அந்த வார்த்தைகள் தொடர்ந்து உங்கள் இதயத்தில் நிலை கொண்டிருக்கும் போது, நீங்கள் அந்த வசனம் போலவே மாறி இயேசுவை போல் கனி கொடுக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ல அந்த காலவெளியிலே, தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு இந்த காலவெளியிலே விதைக்கிற வசனம் உங்களை அவரை போலவே மாற்றுகிறதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 13. மத்தேயு 13. அப்போ இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? வசனத்தை சொல்லி சொல்லி, வசனத்தை விதைத்து விதைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் 30, 60, 100 மடங்கு, ஒருத்தர் 30 மடங்கு இயேசு போல இருப்பாங்க, ஆனால் வளருவாங்க கண்டிப்பாக. ஒருத்தர் 60 மடங்கு இருப்பார், கண்டிப்பாக வளருவார். ஒருத்தர் 100 மடங்கு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய இலக்கு என்னன்னா 30, 60 தாண்டி இயேசுவை போல 100 மடங்கு மாறும்படி வேத வசனத்தை நிச்சயிக்கிறோம், உங்களுக்குள் விதைக்கிறோம். 4ஆம் அதிகாரம், மார்க் 4:13. மார்க் 4:13 வருவோம். பின்பு அவர் மேலே பாருங்க, விதைக்கிறவனை பற்றி ஊமை தான் சொல்லிட்டு வர்றார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனை பற்றி ஊமை தான் சொல்லிட்டாரு. மார்க் 13 வைப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமைகளை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளெல்லாம் எப்படி அறிவீர்கள்? ஆண்டு இந்த விதைக்கிறவனை பற்றி ஊமை உங்களுக்கு தெரியலனா வேதாகமத்தில் இருக்கிற மற்ற எந்த ஊமையும் தெரியாதுன்றார். அப்போ இது இதான் ஃபண்டமெண்டல். எப்படி வசனம் வேலை செய்து, அதான் இங்கே ஒரு ஃபண்டமெண்டல். வசனம்னா என்ன? வசனம் என்பது விதை. அந்த விதை உங்களை நல்ல தேவனுடைய விதையாய் மாற்றுகிறது. இது எப்படி வேலை செய்துன்னு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்துன்றத இந்த மார்க் விதைக்கிற ஊமையில் இருக்குது. இதை படிங்கப்பான்றார். இதை படித்து இதை அறிஞ்சுக்கோங்க. இதை அறியலைன்னா மற்ற ஊமைகளாக உங்களுக்கு தெரியாதுன்றார். இந்த ஊமைகள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமானு தெரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஆவிக்குரிய ஆழமுள்ளவைகளாக இருக்கிறது. அவர் சொல்ல பாருங்க, விதைக்கிறவன் 14:11 அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உண்மைகள்லாம் எப்படி அறிவில். 14 விதைக்கிறவன் வசனத்தை, இந்த காலவெளியிலே நான் இயேசு கிறிஸ்துவின் சார்பு என்ன செய்யணும்? வசனத்தை விதைக்கிறேன், கதையை விதைக்கல. நல்லா கவனிங்க, கதையை விதைச்சா கதை தான் வளரும். நான் வசனத்தை விதைக்கிறேன், ஏற்ற காலத்தில் சடுதியாக நான் அறுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை விதைக்கிறான் பாருங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவன் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியறிகானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். வசனத்தை கேட்ட உடனே பிசாசு எடுத்துருவானா? என்ன வசனத்தை கேட்டோன்னே பிசாசு எடுக்கிற அளவுக்கு வசனத்துக்கு வல்லமை இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 வருவோம். வசனத்தை கேட்குறீங்க இல்லையா? கேட்ட உடனே என்ன செய்யணுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் விதைக்கிறவனைப்பட்ட ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்பொழுது? அதாவது புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது. அதான் சரியான அர்த்தம். புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவாக தேவன் வசனத்தை எங்கே புரிந்து கொள்ளும்படி செய்கிறாரோ அங்கே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற காதுகளினால் வசனத்தை கேட்க வேண்டும். நல்லா கவனிங்க. பிசாசானவன் வசனத்தை திருடிட்டு போகிறான் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதற்கு என்ன முதல் காரணம்னா, கேட்குறவங்களுக்கு சொல்கிறது புரியலை. கேட்குறவங்களுக்கு சொல்கிறது என்ன செய்யலை? புரியலை. அப்போ வசனம்னா அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலைன்னா, அல்லது புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிற இடத்துல நீங்கள் இல்லைன்னா, உங்களுக்கு ராஜ்யத்தினுடைய வசனங்கள் ஒன்றுமே வேலை செய்யாது. முதலாவது என்ன இங்கே வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் வசனம் பலன் செய்வதற்கு வசனம் என்ன செய்கிறதுனா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு வெளிப்பாட்டை, அல்லது நீங்கள் ஆவிக்குரிய அறிவை அடைந்து கொள்ளுகிற அறிவை உங்களுக்கு தருகிறது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனால் அந்த வசனத்தில் வளர்ந்துக்கிட்டே போகிறதுன்றது. நீங்கள் வளர்ந்துட்டே போகணும். வசனம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது, விதைக்கிறதை பற்றி எப்படி வேலை செய்யுது. வசனம் நிறைய வசனம், ஹீலிங்கை பற்றி வசனம் இருக்குது,
டெலிவரன்ஸ் பற்றி வசனம் இருக்குது, கொடுக்கறத பற்றி வசனம் இருக்குது, ஜோம் பண்ணுறதை பற்றி வசனம் இருக்குது, துதிக்கிறத பற்றி வசனம் இருக்குது. எல்லா இந்த வசனங்கள் உங்களுக்கு புரியாத பொழுது அந்த சத்தியங்களினால் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்வதில்லை, ஒன்றுமே வேலை செய்ய போகிறது இல்லை. அப்போ புரிந்து கொள்ளுதல், அதை உணர்ந்திருக்கும் போது பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட், அதாவது புரிந்து கொள்ளுகிறதை பற்றி வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை புரிந்து, அதனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறா பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பிட்டாரு, உயிர் தெழுந்தாலும் சத்திய வசனம் சொல்லுது. ஆனால் இந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள், கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். இயேசு உயிர் தெழுந்த அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை. இயேசு உயிர் தெழுந்த சத்தியம் தான் வசனத்தில் இருக்கு. ஆனால் அந்த சத்தியத்தை அவர்கள் அறியாதபடினாலே அவர்கள் கவலையோடு கூட எருசலேமிலிருந்து எம்மாவூஸ் ஊர் வரைக்கும் நடந்து போகிறாங்க. வசனத்தை அறியலைன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய பயணம் சத்தியத்தை அறியாது பாரம் சுமந்த கவலை தோந்த ஆவிக்குரிய ஒரு மோசமான பயணமாயிரும். அப்போ இயேசு என்ன செய்கிறார்னா, அவர்களிடத்தில் வந்து வேத வசனத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்க பொழுது அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். புரிந்த உடனே அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. கவலை என்கிற ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ்லேருந்து, அறியாமை என்கிற ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜில் வெளியே வந்துட்டு இப்போ கொண்டாடுறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அவர்கள் மறுபடியும் எம்மாவூரிலிருந்து வேகமாக கிளம்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். அப்போ ஆவிக்குரிய வகையில் நிறைய பாண்டேஜஸ் இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு ஏற்கனவே தன் பொய்யை கலையாக உங்களுக்குள் விதைத்து வைத்திருக்கிறான். கர்த்தர் என்ன செய்யணும் தெரியுமா, ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு வசனத்தை விதைத்து அதை உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற பிசாசின் பொய் என்ற கலை வெளியேறுகிறது, அப்ரூவ் பண்ணப்படுகிறது. தேவனால் நடப்படாத நாற்றெல்லாம் இந்த வசனத்தை விதைக்கிற பொழுது உங்க ஸ்பிரிட் இருந்தது அது பிடுங்கி எறியப்படுகிறது. அதுதான் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டு கிடையாது. பிசாசு ஒவ்வொரு நிமிடமும் அவன் உங்கள் வாழ்வில் பொய்யையும் கலையையும் விதைக்க விரும்புகிறான். ஆனால் ஆவியாகிய தேவன் ஜீவனுள்ள வேத வசனத்தினால் உங்கள் இருதயத்தில் விதைத்து அதை புரிந்து கொள்ள செய்து கலையை உங்களிலிருந்து பிடுங்கி போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது நல்லா கவனிங்க. அப்போ என்ன சொல்றாரு, அதை உணர்ந்து புரிந்து கொள்ளுகிறது முதலாவது ஒரு காரியமாக இருக்கிறது. வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது. அதான் பெரிய ஆசீர்வாதங்க. நான் சொல்லுவேன், நான் எதில் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிறதுல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படி கேட்கிற இடத்தில் இருக்கு அப்படினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ பிசாசு வந்து உங்கள்கிட்ட பொய்யை கொண்டு வந்தான்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஏற்கனவே இல்லை, ஏற்கனவே வசனம் என்கிற விதை எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது, நான் வசனமாகவே இருக்கிறேன். பொய்யை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசே, நீ எனக்குள்ள என்ன செய்ய முடியாது, கலையை விதைக்க முடியாது. ஏனென்றால் நான் விதையாகிய தேவனுடைய வசனத்தை புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ பிசாசு என்ன செய்வான், அந்த உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட புரிந்து கொண்ட வேத வசனத்திலேருந்து கையை எடுத்துருவான். அதான் கவனிச்சிங்களா? வேத வசனம் என்ன செஞ்சிருவான், கையை எடுத்துருவான். நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் மறுபடியும் கலையை விதைப்பான். அப்போ வசனத்தை புரிந்து கொள்வது என்பது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா இது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது. இந்த உலகம் எதில் கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னா, ஆவி உலகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது பாருங்கள், ஆவிக்குரிய உலகம் நீங்கள் காண்கிற இந்த உலகத்தை காட்டிலும் அதிக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இங்கே நடக்கிற எல்லா தீமைகளும் முன்பாக ஆவிக்குரிய உலகத்தில், பிசாசின் உலகத்திலே தீர்மானிக்கப்பட்டு அவைகள் கலைகளாக மனிதர்களுக்குள் விதைக்கப்பட்டு பின்பு அத்தனை விதமான துன்பங்களும் தீமைகளும் துன்மார்க்கங்களும் விளைகிறது. அதே போல் கிறிஸ்துவ பிள்ளைகளாக தேவனுடைய உங்கள் வாழ்க்கைக்குள்ள சகல நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் தொடர்றதுக்கு முன்பாக ஆவி உலகத்தில் தீர்மானிக்கப்பட்டு, பிதாவாகிய தேவனால் தீர்மானிக்கப்பட்டு, குமாரனாக இயேசுவினால் அவருடைய வசனமாக உங்களுக்குள் விதைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில 30, 60, 100மாக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களை பின்தொடர்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஆவி உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தின் மூலமாக காண்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக ஆவி உலகில் என்ன நடக்குன்னு பார்க்குறோம். இந்த வசனத்தின் மூலமாக ஆவி உலகில் இருந்து நமக்குள் வேத வசனம் எப்படி விதைக்கப்பட வேண்டும்
எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த வசனத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்போ முதல் காரியம் ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீங்கள் புரிந்து கொள்ளாதிருக்கிற பொழுது, இந்த புரிந்து பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார். ஸ்பிரிச்சுவலாக வேத வசனத்தை பற்றின அறிவு இல்லை பாருங்க, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. அது போதும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதற்கு. அப்படிப்பட்ட பலவிதமான பொய்களை ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகள் வாழ்க்கை என்ன செய்யணும், விதைத்து கொண்டே இருக்கிறான். நான் சொல்கிறேன், நான் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள் விதைத்து கொண்டே இருக்கிறோம். அது 30, 60, 100 பலன் தருகும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? நான் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை நான் விதைப்பேன், அது வேலை செய்யும். அப்போ அது அந்த அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் இருக்கீங்க பாருங்க. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருள் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் முதல் காரியம். அப்போ நீங்கள் வசனங்களை வாசிக்கும் போது அது புரியலைன்னு சொன்னால் அதை எழுதி வச்சுட்டு ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணணும். நான் பல தடவை அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டு இந்த வசனம் எனக்கு புரியலை, இந்த வசனம் எனக்கு புரியலை, சொல்லிக் கொடுங்கன்னு. கண்டிப்பாக கர்த்தர் இந்த வசனத்தை நினைச்சுவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தீர்களானால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செழுமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். வசனம் இல்லைன்னா நீங்கள் செத்த நபர். நான் சொல்கிற வசனன்றது, நான் வசனன்னு சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, மெய்யான சத்தியத்தை நான் சொல்கிறேன், கதை இல்லை. நான் சில வசனங்களை எடுத்து வியாதி தேவனுடைய சித்தம் என்று வேதத்திலிருந்தே போதிக்க முடியும், ஆனால் அது சத்தியம் இல்லை. வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, வியாதியும் பிசாசும் ஒன்று, இயேசு சிலுவையில் அவைகளை அழித்தார் என்று சொல்லுகிற சத்தியம் இருக்குது பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவன் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த வேதத்தில் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், அவைகளில் ஜீவன் இருக்கிறது. அப்போ முதலாவது இடம் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும்போது என்ன செய்யறான், பிசாசு விட்டுறான். அப்போ ரெண்டாவது ஒரு படிக்க போகிறான் பாருங்க. அவர் இதயங்களில் விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். நீங்கள்லாம் வழியருகே விதைக்கப்பட்டவங்களா நிச்சயமாக இருக்க மாட்டேங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, திறந்திருக்கிறார். ரெண்டாவது சொல்ல பாருங்க, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பயிற்சி எடுக்காமல் எபேசியர் 6 போய் அமர்ந்து நான் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இங்கேயே பிசாசு உங்களுக்கு வேலையை முடிச்சிடுவான். நீங்கள் எங்கே பேட்டில் போகிறது? சில சொல்லுவாங்க ஆவிக்குரிய யுத்தம் பாஸ். ஆவிக்குரிய யுத்தம்னா கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு வசனமே புரியல, நீங்கள் எங்கே ஆவிக்குரிய யுத்தம் போகிறீங்க? அங்கே போடப்பட்டிருக்கு வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வசனமே புரியல, எப்படி பட்டயத்தை எடுத்து பிசாசோடு சண்டை போடுவீங்க? இங்கே புரியலையே, இங்கேயே பிசாசு என்ன தோற்கடிச்சிட்டான். புரியலன்னா பேட்டிலுக்கே ரெடி கிடையாது. நான் ரொம்ப நாள் யோசிச்சேன், நம்மள ஆவிக்குரிய யுத்தத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கற்றுன இல்லை மார்க் 4ஆம் அதிகாரத்தை நீ தாண்டாமல் யுத்தத்துக்கு நினைச்ச முடியாது, போக முடியாது. அவன் பிசாசு இங்கே என்ன செஞ்சிடறான், வசனத்தை அறியாத இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். கொஞ்ச நாளும் பலன் கொடுக்குறாங்க பாருங்க, 30, 60, 100. அவங்க தான் ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய யுத்தம் கிடையாது. சரி, அங்கே தான் போனால் அங்கே போனால் சத்தியம் என்கிற கட்சி எடுக்க சொல்கிறாரு, விசுவாசம் கடையத்தை எடுக்கிறாரு, வசனம் என்கிற பட்டயத்தை எடுக்க சொல்கிறாரு. இங்கே வசனமே புரியல, எப்படி பட்டயத்தோட சண்டை போடுறது பிசாசோடு? அப்போ வசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தான் நீங்கள் அடுத்த படிக்க போகிறீங்க. ரெண்டாவது சொல்கிறா பாருங்கள், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆகிலும் தனக்குள்ளே வேறு கொள்ளாமல் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரில் இருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் துன்பம் வந்திருக்கா உங்களுக்கு? வசனத்தின் துன்பம் வந்திருக்கா? வசனத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் தான் பாஸ்டர் வந்திருக்குது. வந்தீங்கன்னா நாலு ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் வந்தவுடனே, வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் அடைஞ்சாங்களா? யாராவது அடைஞ்சாங்களா? அடைஞ்சிருக்காங்களா? இப்போ நம்முடைய மனநிலைமை என்னவாக இருக்குது? வசனத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் வரணும், வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் இருக்குது, வசனத்தின் நிமித்தம் துன்பம் இருக்குது. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் இருக்குது, வசனத்தின் நிமித்தம் துன்பம் இருக்குது. அது எல்லா பிள்ளைகளும் இதை இந்த ஸ்டேஜை தாண்ட சொல்கிறார். நீ இப்போ வசனத்தை புரிஞ்சு கொண்டியா? புரிஞ்சு கொண்டனே வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் வரும். இது தானியலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க? விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் புசிக்க மாட்டோம், நாங்கள் தீட்டுள்ளது ஒன்றையும் புசிக்க மாட்டோன்ற சத்தியத்தை கேட்டிருந்தாங்க. அவள் பாபிலோன் கொண்டு போகும்பொழுது அந்த ராஜா சொன்னால், நீங்கள் எங்கள் தேசத்தில் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை தீட்டுள்ள சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இல்லை
நாங்கள் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு அது பெரிய நெருக்கமான ஒரு காரியம், ஒரு காலம். அந்த காலத்தில் அவங்க நின்றாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிக்கும் பொழுது அது 10 நாட்களுக்கு எவ்வளோ பெரிய பேட்டிலாக இருந்திருக்கும். 10 நாட்களுக்கு அந்த உணவை புகழ்ந்து தேவன் தங்களுக்கு நியமித்த உணவை சாப்பிடும்படி கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாய் நின்றார்கள். அது அவர்களுக்கு உபத்திரமாக இருந்தது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எழுதின யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், வசனத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். பவுல் சொல்கிறார், வசனத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்கிறார். வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரம் வருமானால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தின் நிமித்தம் வருகிற துன்பத்தையும் உபத்திரத்துக்குள்ளே கடந்து போகிறதே கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வசனத்தின் நிமித்தம் வருகிற துன்பமும் உபத்திரத்தை வசனத்தை நீங்கள் வாசிக்கூட மாட்டீங்க. அது நல்லா இல்லை. வசனத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேர் வசனத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். வசனத்தின் நிமித்தம் எத்தனை பேர் துன்பம் உபத்திரம் வேணும்? யார் பாஸ்டர் துன்பம்? நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பேட்டலுக்கு ரெடி கிடையாது. வசனத்தின் நிமித்தம் உண்மையாக இருப்பீர்களானால் வசனத்தின் நிமித்தம் துன்பம் உபத்திரம் வரும், ஆனால் முடிவு ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க ஜெயம் மட்டும் வேணுட்டாங்க இல்லைப்பா, உபத்திரம் இருக்குது, துன்பம் இருக்குது, வசனத்தின் நிமித்தம். அப்புறம் சொல்ல பாருங்கள், இதை கடந்த உடனே 3வது இடம், முள்ளுள்ள இதங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்க நான் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும் பொழுது வசனத்தை வெளியே தள்ளி விடுகிறார்கள், அவனும் பலனற்று போகிறான். நான் சொல்கிறேன், உங்களை நல்ல நிலமாக மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த காலை வழி விரும்புகிறார். ஆமென். இந்த மேலே இருக்கிற 3 காரியங்கள் கர்த்தர் விரும்பலை. உங்களை எப்படியாவது அவருடைய வசனம் போலவே உங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொல்ல பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவுடன் வசனத்தை கேட்கிறவனாயும் புரிந்து கொள்ளுகிறவனாயும் இருந்து என்ன செய்யறான்? வசனத்தை கேட்குறான், அப்புறம் இந்த சத்தியம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு கொண்டுட்டு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 8ஆம் அதிகாரத்துக்கு அந்த வசனத்தை கேட்டு, அங்கே வார்த்தை மார்க்கல, வசனத்தை கேட்டு புரிந்து கொண்ட மாத்திரம், இதான் சத்தியம், இதான் சத்தியம்னு புரிஞ்சு கொண்ட மாத்திரத்தில் வாசிக்கலாம். 15 வருஷம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் புரிந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அந்த வசனம் விளையிறதுக்கு நிச்சயமாக உண்மை வேணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம் உண்மையுள்ளவர்கள் கிடையாது. எல்லாம் கவனிச்சுக்கோங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம் உண்மையுள்ளவர்கள் கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கலாம், இப்பயும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா விஷயம், சரிங்களா? இப்பயும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, இருதயத்தில் உண்மையாக இருக்கீங்களா தான் விஷயம். உண்மையும் நன்மையுமான இருதயம், அது என்ன நன்மையான? தேவன் எப்பயுமே என்ன செய்வார்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம் விரும்புகிற தேவன், தீமை விரும்பல. அன்பு என்ன செய்யாது? தீமை நினையாது, தீங்கு நினையாது, தீமை என்ன செய்யாது? இருதயத்தில் கூட நினைக்காது. இந்த 2 குவாலிட்டி பாருங்கள். ஒன்று கேட்குறீங்க, சத்தியத்தை புரிஞ்சு கொள்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்குற சத்தியம் உங்களுக்கு வேலை செய்யணும். இப்போ ஹீலிங்கை பற்றி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஹீலிங் உங்களுக்கு வேணும்னா வசனத்தை கேட்குறீங்க, ஓ ஹீலிங் நமக்கு தான், சுகம் நமக்கு தான் கேட்டுட்டீங்கன்னா, 2வது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தில் உண்மை காணப்பட வேண்டும். தேவன் தான் இருதயத்தை பார்க்குறவர். நீ உண்மையாக இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, உங்களுடைய உலக பிரகாரமான உயர்வை வைத்து கர்த்தர் நிர்ணயிக்கிறது இல்லை. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை உங்கள் இருதயத்தில் இருக்கிற உண்மையை வைத்து கர்த்தர் நிர்ணயிக்கிறார். அதனால் கர்த்தர் சொல்ற கடைசி நாட்களில் உங்கள் இருதயத்தை நியாயம் தீர்ப்பார். அப்போ பரலோகம் போகும்போது கர்த்தர் என்ன கேட்க போகிறார்? நீ உண்மையாக இருந்தியா, உங்கள் இருதயத்தில் நன்மை இருந்துச்சா, வசனத்தின்படி நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போன்றார். உங்களுக்குள்ள உண்மை இருக்கான்னு என்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லை, இந்த வேத வசனம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும், பரலோகம் பார்க்கும், உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும். அப்படி சொல்ல பாருங்கள். அப்போ உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, எதை காக்கணும்? வசனத்தை காக்கணும், கேட்கணும் வசனத்தை. அப்புறம் அந்த வசனத்தை புரிந்து கொள்கிறீர்கள். இப்போ அடுத்த உட்கார சொன்னால் உங்கள் இருதயம் நல்ல உண்மையாக இருக்கணுன்றார். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், அப்புறம் நன்மையாக இருக்கணும். காத்துட்டு எந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்களோ அதை காத்துக்கொள்ளணும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா, இவ்வளோ காரியம். இங்கே தான் யுத்தம் எபேசு 6ஆம் அதிகாரத்துக்கு யுத்தத்துக்கு வர்றீங்க. இதையே கடற்கரை எங்கே நம்ம யுத்தத்துக்கு போகிறது? 6ஆம் வானமண்டலின் சேனைகளும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்தது இதே போய் ஃபெயில்ப்பா, நீ எங்கே அங்கே போகிற?
அதனால் யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது. இங்கேயே பிசாசு சொன்னேன், உண்மை இல்லாத போய் பிசாசு நிற்க முடியுமா? அவன் சொன்ன, நீ நானும் ஒன்று தானே, நீ நானும் ஒன்று, நீயும் பொய்யன் நானும் பொய்யன், உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்பான். அவன் சொல்ல, நானும் தீமை செய்கிறேன், உன் இருதயம் தீமையாக இருக்கு, நீங்கள் நானும் ஒன்றா இருக்கும், நீ எனக்கு பயப்படுப்பா எதிராளின்னு கேட்பான் அவன். பிசாசு வந்து உங்களை காரியங்களாக பார்க்க மாட்டான். நீங்கள் அவன் பிசாசு வேட்டுமா நின்றீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு அவன் பார்ப்பான். நல்லா கவனிங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியான். வியாதியும் அப்படி தான். வியாதிக்கு காது இருக்குது, கண் இருக்குது. வியாதியை ஏற்று நிற்கும் போது பிசாசு பார்க்கும், உனக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கா, உண்மையாக இருக்கா, நன்மையாக இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வியாதிக்கு கமாண்ட் பண்ணால் வியாதி வெளியே போகும். தரித்திரத்துக்கும் அப்படி தான். நல்லா கவனிங்க, தரித்திரத்துக்கு காது இருக்குது, பணத்துக்கு காது இருக்குது, இந்த உலகத்துக்கு சகலத்துக்கும் காது இருக்குது. விசுவாசிகளுக்கு மட்டும் வசனத்தை கேட்கறதுக்கு காது இல்லை. கதை சொல்லுங்க பாஸ்டர், கதை சொல்கிறதுக்கு நம்ம இங்கே இல்லை, வசனத்தை சொல்ல வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போ காக்கணும், காத்துட்டு பொறுமையோடுன்னு சொன்னால் ஃபெய்த்துடைய விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி பொறுமை. ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, கத்தர் வசனம் ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் உன்னை சகல ஜாதிகளின் மேன்மையாய் வைப்பேன். நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, இப்போ வசனத்தை புரிஞ்சு கொண்டீங்க. கத்தர் நம்ம உயர்த்த போகிறாரு. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் உண்மையை கத்தர் காண்பிக்கணும். உங்கள் இருதயம் தேவனை போல் நன்மையாக இருக்கணும். விசுவாசத்தில் பொறுமையோடு அந்த வசனம் நிறைவேறும் காத்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், 30 பார்ப்பீங்க, 60 பார்ப்பீங்க, 100 மடங்கு உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். உங்கள் கண்களில் அதை சீக்கிரம் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். சடிதியாக பார்ப்பீங்க. அந்த டைமிங் அவருக்கு பாருங்கள். இப்போ தான் யுத்தம் நடக்கும். ரைட்டு வேணும், இவனை விட்டோம், நம்ம பிசாசின் ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். அங்கே தான் இறங்குவான், தன்னுடைய ஃபோர்ஸ் அனுப்புவான். உங்களுக்குனா பிசாசு அனுப்பிட்டு இருக்க மாட்டான். உங்களுக்கு பிசாசு அவன் ஏற்கனவே சும்மா இருப்பான். அவன்கிட்ட போய் போகிறான், அவன் ஏற்கனவே நம்ம ஆளுதான், அவன்கிட்ட போய் சண்டை ஓட்டுக்கிட்டு. ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது சொன்னால் நான் சொல்கிறேன், உங்கள் இருதயம் நல்ல இருதயம், உண்மையுள்ள இருதயம், நீங்கள் யுத்தத்தில் நிற்கிறீர்கள். கட் ஆவிக்குரிய போராட்டம். நான் சொன்னேன், எங்கே ஆவிக்குரிய போராட்டம், அங்கே பிசாசு வசனத்தை திருடிட்டு போயிட்டான். சரிங்க சிஸ்டர், நீங்கள் நல்லா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க. எப்படியாவது விதையை போல நீங்கள் மாறுங்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் ஏன் இதெல்லாம் இந்த சபைக்கு சொல்கிறான்னா, இங்கே இருக்கிற எல்லா கூட்டம் பரலோகம் போயிடணும். ஆமாம், சத்தியத்தாரிலாம் போக முடியுமா? சத்தியத்தாரிலாம் நிலைச்சு நிற்க முடியாது. வசனம் என்பது, வசனமும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த வசனம் என்கிற விதை உங்களுக்குள்ள தான் இயேசு சொல்றாரு. இந்த விதையாகிய வசனம் உங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்கள் உங்களை இயேசுவை போலவே மாற்ற விரும்புகிறார். ஆமென். அப்போ என்ன சொல்லுவாங்க, 30ம் 100மாக இங்கே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வசனம் வேலை செய்யும். வசனம் என்ன செய்யும்? வேலை செய்யும். வசனம் என்ன செய்யும்? வேலை செய்யும். வசனம் வேலை செய்யும். அப்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வசனம் என்கிற விதை உங்களை விதையாக மாற்றணும்னு சொன்னால், இல்லை பாஸ்டர் எனக்கு வேணாம், ஒன்லி ஃபார் த பிளெஸ்ஸிங். நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அதை காட்டிலும் மேன்மை இல்லைன்னா உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் எதில் ப்ராஸ்பராக இருக்கணும்னா, எதில் செழுமையாக இருக்கணும்னா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முதலாவது செழுமை உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். ஆசீர்வாதம் இருக்குது இல்லாமல் போகுது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. கர்த்தர் நாளைக்கு கூட உங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அது விஷயம் கிடையாது. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழுமையாக இருக்கணும்னா நீங்கள் தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆத்துக்கு திரும்புங்க, வசனத்துக்குள்ளே வாழுங்க, வசனத்தை போலவே மாறுங்க. கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்வில் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும்.